Hi, welcome to Idly Kundaan channel. இன்னைக்கு பார்க்க போறது சம்மர் ஸ்பெஷல் தயிர் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 1 கப் தயிர், உளுத்தம் பருப்பு, நீங்க தேவையான அளவு எடுத்துக்கலாம் வடைக்கு ஏத்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் காரா பூந்தி, ஒரு கேரட், கொஞ்சமா கொத்தமல்லி, இது வந்து கார்னிஷிங்க்கு, பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி. இப்போ இந்த தயிர் வடை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். உளுந்து நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வடைக்கு அரைக்கிற மாதிரி ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கலாம். உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சுக்கலாம். இந்த உளுந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு இந்த அளவுக்கு அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ தயிருக்கு நம்ம தாளிச்சுக்கலாம். இதுல எடுத்து வச்சிருக்க இஞ்சிய இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் தயிர்ல. இந்த தயிருக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதுல லைட்டா கடுகு, கடுகு பொரிஞ்சதும் இந்த பச்சை மிளகாய், தாளிச்சத தயிர்ல சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ நம்ம வடை ரெடி பண்ணிக்கலாம். கருவேப்பிலைய இந்த மாவுல சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு எடுத்து லைட்டா தண்ணி தொட்டு இந்த மாதிரி சின்ன ஹோல் போட்டு ஆயில் சூடா இருக்கும்போது இதை போட்டுக்கலாம். வடை வந்து 2 சைடும் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்துக்கலாம். பபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஆஃப் ஆனதும் 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆகட்டும். இந்த மாதிரி கலர் மாறினதும் இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம் ஒரு பிளேட்ல. கொஞ்சமா வார்ம் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் வெது வெதுன்னு இருந்தா போதும். அதுல இந்த எடுத்த வடையெல்லாம் இந்த வாட்டர்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்தோம்னா அந்த வடை வந்து தயிரை நல்லா உறிஞ்சும். அதுக்காக இந்த வார்ம் வாட்டர்ல போடுறது. ஒரு ஜஸ்ட் 2 to 5 மினிட்ஸ் இருந்தா போதும். தாளிச்ச தயிர் ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வடையை தண்ணியில ஊற வச்ச வடையை இதுல எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு மேல தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தாளிச்ச தயிர் சேர்த்துட்டு கொத்தமல்லி, கொஞ்சம் காரா பூந்தி, அப்புறம் கொஞ்சம் கேரட். இதுல லைட்டா சில்லி பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆப்ஷன் தான். சும்மா கார்னிஷிங்காக, அப்புறம் இந்த ஸ்பைசிக்காக. ரொம்ப சூப்பரான டேஸ்டான தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. இதை ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இந்த சம்மருக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வடை பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு. இந்த வடை நல்லா ஊறி இருக்கு. இந்த மாதிரி ஊறி இருக்கணும். இதுக்கு தான் அந்த வார்ம் வாட்டர்ல சேர்க்கறது. ஸோ இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.